Types of ocean transport. So ocean transport may be divided into two broad categories: coastal shipping and overseas shippings. So coastal shipping constitute an important means of transport in all countries having a long coastline. எல்லா நாட்டிலையுமே கடற்கரை பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோஸ்டல் ஷிப்பிங் வச்சுருப்பாங்க. It is a cheap means of transport for the movement of bulky cargoes like coal, grain, etc. Usually coastal shippings a trade of a country is reserved for national shipping. In India, coastal shipping trade is now exclusively reserved for Indian ships. ஸோ கோஸ்டல் ஷிப்பிங் வந்து இந்தியாவில் வந்து எதுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்தியன் ஷிப்புக்காக மட்டும்தான். அடுத்து ஓவர்சீஸ் ஷிப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் பேசஞ்சர்ஸ் அண்ட் குட்ஸ் ஹாவ் டு கிராஸ் ஓசன். எக்ஸாம்பிள், இந்தியா எக்ஸ்போர்ட் குட்ஸ் டு அமெரிக்கா. ஸோ ஓசன் கோயிங் ஷிப்ஸ் மே பி ஆல்சோ டிவைடட் இன்டு டூ, நேம்லி லைனர் அண்ட் ட்ராம்ப். ஸோ ஓசன் ஷிப்ஸ் ஓவர்சீஸ் ஷிப்பிங் அப்படின்னாலே ஒரு இடத்துலேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருளை கொண்டு போகிறதுக்காகவும் பேசஞ்சர்ஸை கொண்டு போகிறதுக்காகவும். இப்போ எக்ஸ்போர்ட்டட் ஐட்டம்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஓவர்சீஸ் ஷிப்பிங்ஸ். இதில் லைனர் அண்ட் ட்ராம்ப் அந்த ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லைனர். அண்ட் ஓசன் லைனர் இஸ் அ பேசஞ்சர் ஷிப் primarily used as a form of transportation across seas or oceans. Liner may also carry cargo, mail, and may sometimes be used for other purpose. Example, for pleasure cruises and hospital ships. They sail to schedule whether they have to full load or not. They follow defined routes with fixed places and times of call. Regularity of service, Godspeed and luxurious facilities to passengers on the speciality of liners. ஸோ லைனர் அப்படின்னா ரெகுலராக குட்ஸையும் பேசஞ்சரையும் ஏற்றிட்டு போகிறது. இதுக்குன்னு ஒரு தனி ஷெடியூல் இருக்குது. இது ஃபுல் ஆனாலும் ஆகலைனாலும் அந்த ப்ராப்பர் டைமில் என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஒரு லக்ஸூரியஸ், அதாவது அந்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும், நல்ல ஒரு வசதியாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. இந்த லைனர்ஸை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிப்போம்: பேசஞ்சர் லைனர்ஸ் அண்ட் கார்கோ லைனர்ஸ். பேசஞ்சர் லைனர்ஸ் அப்படின்னா பேசஞ்சரை மட்டும் ஏற்றிட்டு போவாங்க. கார்கோனா பொருள் ஏற்றிட்டு போகிறது. தென் ட்ராம்ஸ் ஆர் எசென்சியலி கார்கோ வெசல்ஸ். see the pictures. They have no set routes. They do not follow any timetable. They sail only when they get sufficient load. They sail at any time, carry cargoes for almost any ports. ஸோ இந்த ட்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து பொருளை ஏற்றிட்டு போகிறதுக்கு மட்டும்தான். இதுக்குன்னு தனி ரூட்டு கிடையாது. எந்த ஏரியா வேணாலும் போகும். அதுக்குன்னு தனி டைம் டேபிள் அதெல்லாம் கிடையாது. லோடு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக திங்ஸை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. The following is the major type of commercial ships. They are general cargo ship, bulk carriers, container ship, auto carrier, tanker, fishing vessels, oil vessels, passenger ships, ferry boats, tow and tug boats, specialized ships. இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஷிப்ஸ், மேஜர் டைப் ஆஃப் கமர்ஷியல் ஷிப்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் தி வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். இது வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இது வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓசன் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது வந்து உள்நாட்டுக்குள்ளே மட்டும் நடக்கிறது. பெரிய பெரிய ஆறு, ஏரி அதில் வந்து இருக்கும் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். நம்ம வந்து கெனால் அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் வாட்டர்வேஸ். இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பஸ்ட். இது வந்து குட்ஸை வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு போயிடுவாங்க. நிறைய ஹெவி லோட்ஸ் கொண்டு போகலாம். பொல்யூஷன் கிடையாது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது ஒரு ஸ்லோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ரெய்னி சீசனில் வந்து வெள்ளம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சம்மர் சீசனில் அந்த ரிவரில் வந்து தண்ணி இல்லாததுனாலையும் பிரச்சனை இருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் இந்த ரிவர் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும்போது என்ன செய்யும், நேச்சுரலாகவே இது சேஞ்ச் ஆகும்போது இந்த இது வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது வந்து ஓசன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா பெரிய பெரிய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்மளோட திங்ஸை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஓசன் டிரான்ஸ்போர்ட். இந்த டைப் ஆஃப் ஓசன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஷிப்பிங், ஓவர்சீஸ் ஷிப்பிங்ஸ்.
இப்போ கோஸ்டல் ஷிப்பிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும் நடக்கிறது. ஓவர்சீஸ் ஷிப்ஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போகிறது. இந்த ஓவர்சீஸ் ஷிப்பிங்ஸில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. லைனர்ஸ் அண்ட் ட்ராம்ப் இருக்குது. லைனர் வந்து பொருளையும் பேசஞ்சரையும் ஏற்றிட்டு போகும். ஸ்பீடு இருக்கும். ஒரு சரியான ப்ராப்பர் செட் ரூட் இருக்கும். இது வந்து ஃபுல் ஆனால் மட்டும்தான் எடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. இது வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு லக்ஸூரியஸாக இருக்கும். ஆனால் ட்ராம்ப் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்கோஸ், பொருளை ஏற்றிட்டு போகிறதுக்கு மட்டும்தான். இதுக்குன்னு தனி செட் ரூட்லாம் கிடையாது. அந்த லோடு வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஏரியாவுக்குனாலும் இவங்க போவாங்க. என்னோடய மேஜர் டைப் ஆஃப் ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா கார்கோ ஷிப், பல்க் கேரியர், கண்டெய்னர், ஆட்டோ கேரியர் இதெல்லாம் வரும். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சீக்கிரமாக போய் சேரணும் அப்படின்னு போகணுன்னா நம்ம எதை தான் சூஸ் பண்ணுவோம்? ஏர் டிரான்ஸ்போர்ட். அவ்வளோ சீக்கிரமாக போகணுன்னா நம்ம என்ன செய்யும்? பணமும் அதிகமாக கொடுக்க முடியும். அதனால தான் ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் mode of transport. Commercial air transport is now one of the most prominent mode of overseas transport. The modern air transport has its growth within the invention of airplane by Wright brothers. ஸோ இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரைட் பிரதர்ஸ் வந்து இந்த ஏர்பிளைன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து மாடர்ன் ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன செஞ்சது? பாப்புலரைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ட்ராவல் in vehicles such as helicopter, hot air balloon, blimps, gliders, hang gliding, parachuting, airplane, jets or anything else that can sustain flight. Then domestic and international flights. Air travel can be grouped into 2 general classifications: national and domestic and international flight. Flight from one point to another within the same country are called domestic. இந்தியாவுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டும் போகிறது வந்து டொமஸ்டிக். அப்படி இல்லாமல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவலர்ஸ் யூஸ் domestic or international flight in either private or public travel. Then advantages of air transport. It provides a regular, convenient and efficient quick service. அடுத்து பெரிசபிள் குட்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்? டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இட் டஸ் நாட் ரெக்யர் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் லைக் ரயில்வேஸ். ரயில்வேஸ் மாதிரி இதுக்கு தனியான ட்ராக் அதெல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, போட தேவையில்லை. They provide comfortable services for passengers. It can be used to move goods to areas which are inaccessible to other means of transport. It is very much helpful for flood or landslide and war rises to the occasion to save human life from dangers. So advantages அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெகுலர் பெரிசபிள் குட்ஸ் வந்து ஈஸியாக குயிக்காக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு பாசஞ்சர்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து வந்து மித்த குட்ஸ் இல்லாமல் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம்? குட்ஸை வந்து இங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு, வார் அந்த மாதிரி டைமில் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட். It is a very costly mode of transport and aircraft are not quite suitable for carrying heavy load and weight. இது வந்து ஒரு காஸ்ட்லி, அடுத்து ரொம்ப வெயிட் அதிகமானதை வந்து இங்கே கொண்டு போக முடியாது. வெதர் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து சூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஏரோட்ராம் அதெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன செய்யும்? நிறைய காஸ்ட் வந்து தேவைப்படும். At the same time, every country controls airspace above the territory. Therefore, an aerodrome cannot fly over another country without obtaining it prior permission to concerned authority. ஸோ ஒரு ஏரோப்ளைன் வந்து ஒரு நாட்டு மேலே பறக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பெர்மிஷன் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ். இது வந்து காஸ்ட்லி. அப்புறம் வந்து இது ஹெவி லோட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு இது யூஸ் கிடையாது, சூட்டபிள் கிடையாது. அடுத்து இது வந்து ஒரு வெதர்லாம் வந்து மழை டைம்லையோ இல்லைன்னா கிளைமேட் சரியில்லை, வெதர் சரியில்லை அப்படின்னா அப்போ வந்து என்ன செய்யும்? சடனாக ஸ்டாப்பேஜ் ஆகிடும்.
அப்புறம் ஏரோட்ராம் கட்டுறதுக்கெலாம் நிறைய கேபிட்டல் தேவைப்படும். தென் வந்து ஒரு கண்ட்ரி வந்து அதனோட ஃப்ளைட் வந்து அடுத்த கண்ட்ரியில் பறக்க விடணும் அப்படின்னு சொன்னால் ப்ரையர் பெர்மிஷன் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் த சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு த பிஸ்னஸ். இப்போ தான் நம்ம மெயின் கண்டென்ட்க்கு வரோம். இந்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம், 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம், அதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம், மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம பிஸ்னஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, என்ன சர்வீசஸ்லாம் பண்ணுது. The growth and development in the mean of transport over the past 200 years. So it create place and time utility. First one, it increases the efficiency of productions. So the object of production is consumption. Production ஓட மெயின் நோக்கமே கன்சப்ஷன் தான். ஒரு இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கன்சியூம் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஸோ எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கிரியேட் டைம் அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி. Thus transport make production efficient and purposeful. Then it stimulate want by increasing quantity and variety of consumer goods. It helps in getting commodities which cannot be had or produced in a regions due to unsuitable natural conditions. Then it develops and expands the market. The primary functions of transport is to enable the physical distribution of goods at the global level. Then it helps in price stability by distributing goods all over the country. And then it aids to economic growth. The movement of raw material, fuel, labor, finished product, mobility of capital and technical know, transport playing a remarkable role in the growth of all industries. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகிறதுக்கு, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஸ்பெஷலைசேஷன் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்டு எ நம்பர் ஆஃப் செப்பரேட் ப்ராசஸ். And then it encourages innovation in product production and design. It provides plenty of opportunities to the producers to produce their product in innovative and creative ways. Then what are the documents used in the transportation? நிறைய நம்ம டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வே பில். The way bill is an acknowledgement of receipt of goods for transport by the carrier. The carrier accepting goods for transport issuing way bill in the name of the consignor or consignee. அது யார் அனுப்புகிறாங்களோ அவங்க பேரில் அந்த வே பில் இருக்கும், இல்லைனா யாருக்கு அனுப்ப போகிறாங்களோ அவங்க பேரில் இருக்கும். It serves as an evidence of the contract of transport. It is also a document of title goods. Then railway receipt. A railway receipt is an acknowledgement of receipt of goods by the railway for transporting. It serves as a document of title of goods. It may be issued in the name of consignor or consignee. Only on presentation of the railway receipt, the railways will deliver the goods. Suppose the receipt is lost, the consignees can obtain the goods from the railway by executing an indemnity bond. Then charter party. When goods are to be consigned in a large quantity, it is advantageous to hire the whole a substantial part of ship. இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து நிறைய குட்ஸ் அனுப்ப போகிறாரு, ஒரு ஷிப்பில் பாதியோ இல்லைனா ஃபுல்லாக அவராகவே யூஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அது பேர் தான் வந்து சார்ட்டர் பார்ட்டி ஆர் வாயேஜ் சார்ட்டர் ஆர் டைம் சார்ட்டர் அப்படின்போம். த பர்சன் ஹூ ஹையர் த ஷிப் இஸ் நோன் அஸ் சார்ட்டர். அந்த ஷிப்பை வந்து எந்த பர்சன் வாடகைக்கு எடுக்க போகிறாங்களோ அவரை தான் என்னென்னு சொல்லுவோம், சார்ட்டர் அப்படின்வோம். த சார்ட்டர் பார்ட்டி பிரிங் த வெசல் அண்ட் க்ரூ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி charters. The charter become responsible of the third parties for the act of the master and crew of the ship. Then bill of lading. Bill of lading is a document containing the terms and conditions of the contract of carriage. It is issued by the shipping company and signed by captain of the ship.
It acknowledges the receipt of the goods described on its board or ship. The main content: name of the exporter, name of the ship, place of loading, particulars of goods ship, port of destination, freight paid or to be paid, person to whom delivery of goods is to be made. And then air consignment note or airway notes. It is a document prepared by the consignor which is handed over to the carrier of goods while transporting goods through airways. Air consignment note is made out in 3 original parts. So one is signed by the consignor and marked by the carrier. The second signed by both consignor and carrier and marked by the consignee. And the third signed by the carrier and handed back to the consignor after the goods have been accepted. The last one, common carrier. So documents used in transportation: waybill, railway receipt, charter party, bill of lading, and air consignment note or airways note. The next heading is common carrier. A common carrier is a person who is engaged in the business of carrying goods for hire indiscriminately for all persons. ஸோ இது வந்து ஒரு குட்ஸை ஏற்றிட்டு போகிற ஒரு வண்டியை ஓட்டுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பாகுபாடு இல்லாமல், அதாவது எந்த விதமான டிஃப்ரென்சஸும் இல்லாமல் எல்லாரோட திங்ஸையும் என்ன செய்வாங்க, ஏற்றிட்டு போவாங்க. There are organizations transporting goods on designed routes according to a fixed regular schedule, offering to transport goods for hire for all people without discrimination. Railways and sea transport do not come under common carrier because they are covered by separate act. For example, city buses are common carrier. Under common law rules, a common carrier is generally liable for all losses which may occur to property entrusted to his charge in the course of business. The technological advancement will make the transportation highly sophisticated with great speed in future. So transport play a predominant role in economic development of a country by helping the business community and public in enormous ways. So common carrier is a person who engages in the business of carrying goods for all persons indiscriminately. இப்போ நிறைய இப்போ பஸ்ஸஸ்லாம் பார்க்குறோம், கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் பார்க்குறோம். இவங்க வந்து எல்லாரோட திங்ஸும் என்ன செய்வாங்க, ஹையருக்கு ஏற்றிட்டு போவாங்க. எல்லா பர்சன்ஸரையும் இவங்க ஏற்றிட்டு போவாங்க. இது ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா 1865. இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டதுனால நம்ம வந்து ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து நம்மளோட பிளேஸ்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ transport nowadays transport play a predominant role in the economic development of the country by helping the business community and public in an enormous ways. So thank you children. Watch the video carefully. I'll give the question answer PDF soon. Read and write the answers and send the answers personally to me. Thank you children. I will see you soon with my next video.